அறிவி அருவி மிக அருமையான ஒரு தலைப்பு. அறிவி அருவி அருவின்றாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அது போல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வது தான் கல்வி அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். பார்த்த நிறைய பேர் பேசினாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க. அருமையாக 2 பேர் சொன்னாங்க. 5ஆம் வகுப்பு மாணவியும் 3ஆம் வகுப்பு மாணவியும் 2 பேருடைய சொற்களும் மிக அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ திறமை இருக்குது, இப்போயே இந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்றதுக்கு முக்கிய காரணமே இந்த கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு அப்புறம்னு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு மாணவன் பேசின மாதிரி ஃபோன் நல்ல விஷயம். இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்குன்னா முக்கிய காரணம் ஃபோன் தான். முக்கிய காரணம் ஃபோன். அந்த ஃபோன் மூலமாக தான் இந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிருக்காங்க. ஏன்னா ஸ்பான்டேனியஸாக ஒரு குழந்தை இவ்வளோ திறமையாக பேசுதுன்னு போது ஒரு வியப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வந்தது 2 விதமாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாணவனுடைய நிலைமையும் சரி, கொரோனாவுக்கு அப்புடைய மாணவன் நிலையும் சரி, 2 விதத்துலையும் பார்த்தோன்னா மாணவன் அபிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். என்ன அபிவிதமான வளர்ச்சி. இன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தோன்னா டிஎன் ஸ்பாட், என்ன ஸ்பாட்க்கு டிஎன் ஸ்பாட் அப்படின்னு ஒரு திட்டத்தை 2025-26 கொண்டு வந்துக்கிறாங்க. ஹவு டு ஹேண்டில் த ஆன்லைன் டூல்ஸ், எப்படி அந்த ஆன்லைன் டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பற்றியும், கம்ப்யூட்டர்ஸை பற்றி நிறைய லேர்ன் பண்ணுறதை பற்றியும், அது இல்லாமல் இன்றைக்கி ஏஐ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நோக்கில் போயிருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு மிக சிறந்த ஒரு முறையில் போயிருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி கோடிங்னா என்ன, இது மாதிரி பலவிதமான தகவல்கள் எதுக்கப்புறம் தெரிஞ்சது, அந்த கொரோனாவுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இது போல் மாணவர்கள் இன்று 5ஆம் வகுப்பு மாணவி இவ்வளோ அழகாக பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இது போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவது மிக சிறந்த முயற்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.